Hi students, good morning. Today we are going to see measurement. Okay, new lesson. Now we see parts of a circle. Okay வா கண்ணு, சர்க்கிள்னா என்னது தெரியுமா? A circle is a shape. Okay வா, அது நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். பேங்கிள் சொல்லலாம், காயின் சொல்லலாம். ஓகேவா, அதில் இருக்கிற பார்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்க்கு தேவை? எஸ், ஒரு சென்டர் பாயிண்ட் தேவை. ஆமாவா? எஸ், இந்த சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு என்னது? ஓ. ஓகேவா, பார்க்கலாமா சர்க்கிளோட டெஃபினிஷன்? எஸ், சர்க்கிள். எ சர்க்கிள் இஸ் தி பாத் traced by a moving point so that its distance from a fixed point is always constant. ஓகேவா, ஒன்றும் இல்லை கண்ணு, ஒரு பாயிண்ட், ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து எனி மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சர்க்கிள்னு சொல்கிறோம். எ சர்க்கிள் இஸ் எ பாத் traced by a moving point so that its distance from a fixed point. இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இதோடைய மெஷர்மெண்ட் எங்கே மெஷர் பண்ணாலும் அதோடைய ரேடியஸ் எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டன்ட். இதுவும் 5 சென்டிமீட்டர், இப்படி மெஷர் பண்ணாலும் 5 சென்டிமீட்டர், இப்படி மெஷர் பண்ணாலும் 5 சென்டிமீட்டர். அதுதான் அது கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிள் இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்குமா? கான்ஸ்டன்ட் தான், சேம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குமா? ஓகேவா, இந்த பாயிண்ட் பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபிக்ஸ்டு பாயிண்ட், கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஓகேவா, இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஓஏ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். அதோட மெஷர்மெண்ட் தான் சர்க்கிளை சுற்றியுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? சர்க்கிள்னா என்னென்னு பார்த்தியாச்சு. சர்க்கிள் ஆஃப் சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரேடியஸ்க்குன்னு, த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிளோட ரேடியஸ்னால் என்னன்னா டிஸ்டன்ஸ், அது ஒரு டிஸ்டன்ஸ் தான், ஃப்ரம் த சென்டர் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் தாங்க சென்டர், இது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சென்டர்லேருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அண்ட் தென் சர்க்கம்ஃபரன்ஸில் எனி பாயிண்ட் வர டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சார்ட்னா என்னென்னு பார்க்கலாமா? வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் எனி 2 points ஆன் எ சர்க்கிள் ஆர் ஜாயின்டு பை எ லைன் செக்மெண்ட். ஒரு சர்க்கிள் மேலே எனி 2 points எங்கே வேணாலும் 2 points எடுத்துக்கலாம். அந்த 2 pointsம் ஜாயிண்டாக ஒரு பிளேஸ், அது ஜாயிண்ட் ஆகி ஒரு லைன் செக்மெண்ட் நமக்கு கிடைக்குமில்ல, அந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சார்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, சார்ட் டிவைட்ஸ் எ சர்க்கிள் இன்ட்டு 2 equal parts. ஓகே, நம்ம இப்போ டயக்ராம் போட்டு காமிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம காம்பஸ் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா, இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, சர்க்கிள் மேலே எனி 2 points-ஐ ரெண்டையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும். இந்த லைன் செக்மெண்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சார்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த லைன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிளை எப்படிக்கான டிவைட் பண்ணுது? 2-ஆ டிவைட் பண்ணுதா? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்டாக டிவைட் பண்ணுதா? எஸ், அதுதான் இந்த மீனிங்க்குன்னு. த சார்ட் டிவைட்ஸ் சர்க்கிள் இன்ட்டு 2 parts. ஓகேவா, நெக்ஸ்ட் டயாமீட்டர் பார்ப்போமா? எ சார்ட், டயாமீட்டர்னால் அது சார்டு தான், பட் which passes through the center of a circle. ஓகேவா, ஆனால் எது வழியாக அது போகுமா? சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வழியாக போகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டயாமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? எஸ், இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக எனி 2 point இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற லைன் செக்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டயாமீட்டர். இது சார்டு தான், பட் சென்டர் வழியாக போகிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டயாமீட்டர். ஓகேவா கண்ணு, இந்த டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் சார்ட். சர்க்கிளே இருக்குது லாங்கஸ்ட் சார்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டயாமீட்டர்னு சொல்கிறோம். இந்த டயாமீட்டர் டிவைட்ஸ் த சர்க்கிள் இன்ட்டு 2 equal parts. சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கும், ஸ்மாலராக இருக்கும், இது பிக்கராக இருக்கும். ஆனால் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக ஹாஃபாக பிரிக்கும். ஓகேவா கண்ணு, டயாமீட்டர் டிவைட்ஸ் த சர்க்கிள் இன்ட்டு 2 equal parts. நமக்கு சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம். டயாமீட்டர் எப்படி சொல்லலாம்? 2 into ரேடியஸ், ரேடியஸோட 2 மடங்கு தான் டயாமீட்டர். சப்போஸ் டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் கேட்டாங்கன்னா என்ன கண்ணு ஃபார்முலா? டயாமீட்டர் பை 2. ஓகேவா, டயாமீட்டரை 2-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும்? ரேடியஸ் கிடச்சிடும். இது ஃபுல்லாமே டயாமீட்டர், இதுவும் சார்ட், இதுவும் சார்ட். ஓகேவா, நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள்னால் என்னென்னு பார்த்தோம். சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் தேவை, அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ரேடியஸ் தேவை. ஓகேவா, ரேடியஸ்னால் என்னது? இந்த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ். சார்ட்னா என்னென்னு பார்த்தோம். சர்க்கிளில் எனி 2 points-ஐ ஜாயிண்ட் ஆகிற லைன் தான் லைன் அந்த லைன் செக்மெண்ட் பேர் தான் சார்டுன்னு பார்த்தோம். சார்ட்லேயே லாங்கஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டயாமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா, டயாமீட்டர் டிவைட்ஸ் த சர்க்கிள்
இன்ட்டு 2 ஈக்குவல் டயாமீட்டர்னா 2 இன்ட்டு ரேடியஸ்னா டயாமீட்டர் பை 2. இது வந்து சம் போடுறப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ணுவோம், டயாமீட்டர் கொடுத்துட்டு நமக்கு ரேடியஸ் கேட்பான், ரேடியஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் கேட்பான். ஸோ வி யூஸ் தி ஃபார்முலா. ஓகேவா கண்ணு, நான் எனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா ரொம்ப ஈஸியாக தாங்க கொடுத்துருக்கேன். ரீட் அண்ட் ரைட் ஒன் டைம் ஆஃப் தி ஃபாலோயிங் டெஃபினேஷன். நான் ரைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த டெஃபினேஷன் சர்க்கிள்னால் என்னன்னு பாரு, ரேடியஸ்னால் என்னன்னு பாரு, டயாமீட்டர் அண்ட் சார்ட் ஒன் டைம் ரைட் பண்ணி பாரு, சர்க்கிள் போட்டு பாரு. ஓகேவா, எனி மெஷர்மெண்ட் நீயா எடுத்துக்கோ, டாட் வச்சுக்கோ, சென்டர் பாயிண்ட் ஓன் வச்சுக்கோ, 5 சென்டிமீட்டர் நீயா ட்ரா பண்ணு, பாயிண்ட் மார்க் பண்ணு. ஓகேவா, 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். ஓகேவா, you must do it and send me. Okay kannu, thank you.